ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து யூடியூப் வீடியோல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க. ஏன்னா சுத்தமா வந்து டைமே இல்ல இத்தன நாளா அப்லோட் பண்றதுக்கு. லாஸ்ட்டா எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போட்டதே வந்து மே மந்த்தோ, ஜூன் மந்த்தோ சம்திங் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் இப்ப தான் போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் வந்து தேவை. மறக்காம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஏன் இந்த பிரேக் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா மேரேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் தான் லீவ் இருந்துச்சு. அதில தான் வந்து நாங்க சும்மா ஒரு வெளியில போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாரும் ஊட்டி போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்ல வேலை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இருந்த சாட்டர்டே, சண்டே லீவ்ஸ்லயும் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கோவில் போறது, அங்க போறது, இவங்க வீட்டுக்கு போறது, விருந்துக்கு போறது அப்படின்ட்டே வந்து போயிடுச்சு. சுத்தமா டைமே இல்ல. அதனால தான் சரி எப்படியாச்சும் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி தான் வந்து இந்த வீடியோவே எடிட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் வந்து நான் கொடுக்குறேன். அதுவும் அவங்களே கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை விடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் இல்லை நான் என் வாய்ஸ்ல தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்கப்ப நான் பண்றேன். நீங்க வீடியோ மட்டும் சும்மா முடிஞ்சா எடிட் பண்ணி கொடுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இருக்கிற வீடியோஸை வச்சு அவங்களும் வந்து அவங்களுக்கு இருக்க டைம்ல நான் கொடுத்த வீடியோஸ் வச்சு போட்டாங்க. மோஸ்டா இதுல எதுவும் இந்த காமெடி கிளிப்ஸு, இந்த சினிமேட்டிக் கிளிப்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ அப்படியே ஒரு வீடியோ ராவா தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க. நாங்க வந்து ஊட்டியில இன்னைக்கு எங்க போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டியில குன்னூர்ல வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த மாதிரி டெலஸ்கோப்ல வந்து வியூ பண்ணி கீழே இருக்க அந்த குட்டி குட்டி வீடுலாம் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி வீடு அந்த கிராமங்கள்லாம் வந்து இங்க இருந்து அந்த டெலஸ்கோப் மூலமா வந்து மைக்ரோஸ்கோப்னு முன்னாடி சொல்லிட்டேன். டெலஸ்கோப் மூலமா வந்து இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த குட்டி குட்டி வீடு, அழகான வீடு. அங்க வந்து சில ஃபேக்டரிஸ்லாம் கூட இருந்துச்சு. நாங்க அந்த டெலஸ்கோப் மூலமா பாக்குறச்ச நல்லா இருந்துச்சு. அது வியூ வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதோட இல்லாம நல்ல வெயில் சுரீல்னு அடிக்குது. வெயில் படுறச்ச நமக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூடாகிறது வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து காத்தடிக்கும் போது நல்லா குளு குளுன்னு இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ஜாயபிளா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியூவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த லொகேஷனை தான் வந்து நாங்க அங்க மேல ஒரு இது மாதிரி இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துட்டு ஒரு மாடி மாதிரி ஹண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுலதான் வந்து அந்த டெலஸ்கோப் வந்து வச்சிருந்தாங்க. அதுல போயிட்டு வியூ வந்து பாத்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு சரி எவ்வளவு நேரம் தான் அதுல வியூ பாக்குறது. நிறைய பேர் வேற இருந்தாங்க. கூட்டமா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்திருந்தாங்க. பேச்சுலர்ஸா வேற வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ். ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிடுவோம் அப்படின்ட்டு இங்கெல்லாம் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து மேலே எதெல்லாம் வந்து பார்த்தோமோ அதை நாங்கள் இங்கே கீழே வந்துட்டு சும்மா இதுதான் அந்த பில்டிங், அதுதான் இந்த பில்டிங் நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். எங்களை ஃபோட்டோ எடுத்தது வந்து ரேணு கலை தான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு எல்லாரும் வந்து அங்கேயே நின்று கதை பேசிட்டு கிளைமேட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து கூட பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் சரின்ட்டு நிறைய க்ரௌட் வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.